Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி சாஜிதா பானு அவங்க பேர். அவங்க என்ன பண்ணுறாங்க, கணவர் திடீர்னு வீட்டில் என்ன பண்ணிட்டாரு, மயக்கடிச்சு விழுந்துட்டாருங்க அப்படின்னு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஆஸ்பத்திரியில் என்ன சொல்கிறாங்கன்னா பிராட் டெட்டுன்றாங்க. சிறைக்கு போயிட்டு வந்ததுனால அந்த பொண்ணுக்கும் அவருடைய கணவருக்கும் என்ன கேட்டிங்கன்னா ஒரு வாக்குவாதம், ஒரு சண்டை அது நடந்துகிட்டே இருந்திருக்கு இடையில. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை எடுத்து இவங்க பார்க்கும் பொழுது தொண்டையில் ஏதோ துணியை போட்டு எல்லாம் மறைஞ்சிட்டு ஃப்ரீயாக இருக்கும்னு நினச்சிட்டு இருக்க டைமில் தூக்கிட்டு போய் விசாரிக்கும் பொழுது இந்த பானு என்ன சொல்கிறாங்க, சாஜிதா பானு என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே எனக்கு ஒரு வழக்கு இருந்துச்சு, அந்த வழக்கு நான் சிறை போயிட்டு வந்ததுனால எனக்கு 2 குழந்தைகள் இருக்குது, எனக்கும் என் கணவருக்கும் ஒரு 5 மாதங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பொய் சொல்லி தப்பித்து இவங்க என்ன பண்ணுறாங்க, சட்டத்தை நம்ம ஏமாற்றிட்டோம், சுற்றி இருக்கவங்களை ஏமாற்றிட்டோம், நம்ம குழந்தைகளை ஏமாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிட்டு இருக்கும்போது நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். குற்றம் நடந்த கதை. இந்த தொடரில் ஒவ்வொரு வாரமும் இந்தியா தமிழக அளவில் நடந்த முக்கிய குற்ற சம்பவங்களை குறித்து நம்மோடு பேசிக்கிட்டு இருக்காரு வழக்கறிஞர் சார்லஸ் அவர்கள். இந்த வாரமும் ஒரு முக்கிய குற்ற நிகழ்வை பற்றி நம்ம கூட பேச போகிறார். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்கள் சார். சென்னையில் ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு. ஆமாம், அதாவது இப்போ சென்னை வில்லிவாக்கத்தை சேர்ந்தவர் கவுஸ் அப்படின்றவர். அவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் இதில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி சாஜிதா பானு அவங்க பேர். அவங்க என்ன பண்ணுறாங்க, கணவர் உடல்நிலை ஹில்னஸாக இருந்துச்சு, அவருக்கு ஆல்ரெடி வீக்கான ஒரு ஆள், திடீர்னு வீட்டில் என்ன பண்ணிட்டார், மயக்கடிச்சு விழுந்துட்டாருங்க அப்படின்னு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஆஸ்பத்திரியில் என்ன சொல்கிறாங்கன்னா பிராட் டெட்டுன்றாங்க. அவருக்கு என்ன கேட்டிங்கன்னா இதய துடிப்பு நின்று போச்சுங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க. உடனே கத்தி கூப்பாடு போடுறாங்க, ஐயோ என் கணவர் இப்படி ஆகிட்டாரே அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க கத்துறவுடனே. ஆனால் இது மாதிரியான திடீர்னு எடுத்துகிட்டு ஆஸ்பத்திரியில் சேர்க்க முடியுது. ஏன்னா ஒரு சிலர் குற்றீரும் கொலையுருமாக இருப்பாங்க, மூச்சு திணறல் ஏற்படும், அப்படியே ஹாஸ்பிட்டலில் வைப்பாங்க. ஒரு 2 hours 3 hours அவங்களை எப்படியாவது நம்ம காப்பாற்றிடலான்னு ஆக்சிஜன்லாம் வச்சு ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க உயிர் போவோம். ஆனால் இவங்க அவரை கொண்டு போகும்போதே இறந்த மேனிக்கே எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. இறந்து போன மாதிரியே கொண்டு போய் சேர்த்தோன்னா மருத்துவமனை நிர்வாகம் என்ன பண்ணுறாங்கன்னா, அரசு ஆஸ்பத்திரியில் என்ன சொல்லுவாங்கன்னா, உடனே அந்த ஆக்சிடென்ட் ரெஜிஸ்டரில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்ட்ட யார் என்ன பேர் என்ன டீட்டெயில்னு எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷன் அங்கேயே ஒரு செக்ஷன் மாதிரி ஒன்று இருக்கும். இந்த விபத்து நம்ம அரசு மருத்துவமனை போகும்போது பார்ப்போம், இந்த ஏரியாவுக்கு இந்த போலீஸ்ன்னு சொல்லி அவங்க மொபைல் நம்பர்லாம் அவங்களே வச்சுருப்பாங்க. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மொபைல் நம்பருக்கு தொடர்பு கொண்டு சொல்லுவாங்க, ஐயா அவங்க லிமிட்டில் இது மாதிரி வில்லிவாக்கம் சிட்கோ நகர் பகுதியில் ஒருத்தர் இறந்துட்டாருன்னு அவங்க வீட்டில் கொண்டு சேர்த்தாங்க, அது என்னன்றதை நீங்கள் விசாரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுப்பாங்க. இன்டிமேஷன் காவல்துறையும் ஆஸ் யூஷுவல் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, போஸ்ட்மார்ட்டம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என் கணவர் இறந்து போயிட்டார், 2 குழந்தைகளை விட்டு போயிட்டார், இந்த பொண்ணு இருக்காங்க. இந்த பொண்ணு ஏற்கனவே ஏதோ ஒரு வழக்கு இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க, ஒரு ஹராஸ்மெண்ட் கேஸ் ஏதோ ஒன்று இருக்குது போல். அதனால் சிறைக்கு போயிட்டு வந்ததுனால அந்த பொண்ணுக்கும் அவருடைய கணவருக்கும் என்ன கேட்டிங்கன்னா ஒரு வாக்குவாதம், ஒரு சண்டை அது நடந்துகிட்டே இருந்திருக்கு இடையில. இருக்கும்பொழுது இவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டாங்களா. இறந்துட்டார் சொன்னோன்னே போயிட்டு ஹாஸ்பிட்டலில் இவங்க எல்லாத்தையும் சொல்லும்போது ஹாஸ்பிட்டலில் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு என்ன பண்ணுறாங்க, போஸ்ட்மார்ட்டத்துக்கு தேவையான விஷயங்களை மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் பாடி எடுத்துகிட்டு போய் நீங்கள் யூ கேன் பரி அப்படின்றாங்க. நீங்கள் அடக்கம், ஆமாம், உங்களுடைய மத வழக்கத்தின்படி இறுதிச் சடங்கு பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பானுக்கிட்ட சொல்கிறாங்க. பானு என்ன பண்ணுறாங்கன்னா அதை முறைப்படி எடுத்துகிட்டு அந்த ஈம காரியங்கள் எல்லாத்தையும் அவங்க முடிச்சிடறாங்க. முடிச்சிட்ட பிறகு இதில் ஒரு ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னு கேட்டால், ஒரு டைம் ஃப்ரேம் எப்பயுமே இந்த போஸ்ட்மார்ட்டத்துக்கெல்லாம் பண்ணணும். போஸ்ட்மார்ட்டம் ஒருவர் இறந்து விட்டார் அப்படின்னு சொன்னால் வேற என்ன, அரசு மருத்துவருக்கு வேற என்ன வேலை இருக்கும்? அரசு மருத்துவமனைக்குன்ட்டு ஒரு 50 டாக்டர் 100 டாக்டர் இருக்காங்க. அப்படின்னும் போது அட்டாப்சி இன்னைக்கு பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் அது 2 நாள்லேயே அதுக்கான அந்த ரிப்போர்ட்டை கொடுக்கறதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த விஷயத்தில் இந்த அம்மா போயிட்டு கணவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னோன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த அட்டாப்சிக்கு உங்களுக்கு தெரியல, ஒரு சில ஆய்வுகள் மேற்படுத்தி ஆர்கன்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணுவாங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக அதை மட்டும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், நீங்கள் போங்கம்மான்னு சொல்லி இவங்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே முடிச்சிடறாங்க. ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சிட்ட பிறகு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை எடுத்து இவங்க பார்க்கும் பொழுது தொண்டையில் ஏதோ துணியை போட்டு கழுத்தில் அவரை இறுக்கி கொலை செய்யப்பட்டதாக, ஒரு ஸ்ட்ராங்குலேஷன் சொல்கிறோம் இல்லையா ஆங்கிலத்தில், அதாவது என்ன கேட்டால் சுருக்கு மாதிரி போட்டு இழுத்து கட்டுறது, இந்த தூக்கு மாட்டும் பொழுதெல்லாம் ஸ்ட்ராங்குலேட் பண்ணுறாங்களே அது மாதிரி அவரை போட்டு இழுத்து கட்டியிருக்காங்க. கட்டினதுனால தான் ஒரு உயிர் போயிருக்கு, கவுஸோட உயிர்னோட எல்லாம் தூக்கி வாரி போட்டுச்சு. அவங்க குடும்பத்தாருக்கு ஒரு தூக்கி வாரி, ஏடா இது மாதிரி ஒரு சம்பவம் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு இந்த பானுவை தூக்குறாங்க. பானுவை தூக்கி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் விசாரணை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி காவல்துறை, வில்லிவாக்கம் காவல்துறை என்ன பண்ணுறாங்க, சாஜிதா பானுவை கூட்டு போய் விசாரிக்கிறோன்னு சொல்லி 5 மாதம் கழித்து
எடுத்துகிட்டு போகிறவங்க இவங்க எல்லாம் மறைஞ்சிட்டு ஃப்ரீயாக இருக்கும்னு நினச்சிட்டு இருக்க டைமில் தூக்கிட்டு போய் விசாரிக்கும் பொழுது, ஏன்னா எப்பவுமே எடுத்தோன்னு சொல்ல போகிறது கிடையாது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து தெரிய போகிறதில்ல. என்ன பண்ண நீ சொல்லுமா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. காவல்துறை அவங்களோட பாணியில் விசாரிக்கின்ற பொழுது தான் இந்த பானு என்ன சொல்கிறாங்க, சாஜிதா பானு என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே எனக்கு ஒரு வழக்கு இருந்துச்சு. அந்த வழக்கு நான் சிறை போயிட்டு வந்தனால எனக்கு 2 குழந்தைகள் இருக்குது. எனக்கும் என் கணவருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு. இந்த கருத்து வேறுபாடு ஏற்பட்டதுனால 2 பேருக்குள்ள வாக்குவாதம், சண்டைகள் இதெல்லாம் ஏற்பட்டு அவர் சொல்லி காட்டிகிட்டே இருந்தார். இதனால் எங்களுக்குள்ள ஒரு மன உளைச்சல், அதுவும் இல்லாமல் எனக்கு என்ன கேட்டால் கோவத்தின் உச்சிக்கே நான் போயிடுறேன் அப்படிங்கும்போது அந்த குறிப்பிட்ட நாள் பிப்ரவரி 28 இதே மாதிரி ஒரு வாக்குவாதம் ஏற்படுது. வாக்குவாதம் ஏற்படுத்திட்டு அவர் பாட்டுக்கு அமைதியாக இருக்கிற மாதிரி இருந்தார். நான் என்ன பண்ணிட்டேன், குழந்தைங்களாம் தூங்கிட்டாங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னா துப்பட்டாவை எடுத்து அவருடைய கழுத்தில் போட்டு இறுக்கி நான் வந்து அவரை கொலை செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து இன்வெஸ்டிகேஷனில் சொல்லியிருக்காங்க. அப்போ தான் எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி ஏற்படுகிறது. கவுஸோடைய ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படுகிறது. இந்த பொண்ணோட ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படுகிறது. காவல்துறை இந்த பொண்ணோட பேக்ரவுண்ட் நம்ம விசாரி பண்ணும்போது தான் ஏற்கனவே ஒரு ஹராஸ்மெண்ட் வழக்கில் வந்து இவங்க சிறைக்கு போயிட்டு வந்தாங்க. அதுவும் இல்லாமல் இத்தனை நாள் வந்துட்டு கணவர் வந்து இயற்கையாகவே இறந்து விட்டார், இயக்க மரணம் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி எல்லாருமே டைவர்ட் பண்ணி விட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கொலை குற்றத்தை வந்து அதாவது கோல்டு பிளட்டட் மர்டர்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி ஒரு கொலை கண் முன்னாடியே அவர் துடிக்க இறந்து போகிறதையே பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு இவங்க ஒரு 5 மாதங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பொய் சொல்லி தப்பித்து இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, சட்டத்தை நம்ம வந்துட்டு ஏமாற்றிட்டோம், சுற்றி இருக்கவங்களை ஏமாற்றிட்டோம், நம்ம குழந்தைகளை ஏமாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிட்டு இருக்கும்போது காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் 5 மாதம் கழித்து காலம் தாழ்த்தி தான் வருது. அது நான் சொன்ன மாதிரியே என்னதான் ஆர்கன் டெஸ்ட் எது வேணா இருக்கட்டும், வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு சம்பவம் நடந்தால் வித்தின் 2 hours 3 hours எல்லா டீட்டெயிலும் கொடுத்துறாங்க. ஏன்னா அப்படி எக்யூப்ட் ஆகிட்டாங்க. இன்றைக்கி நம்ம வந்து பொருளாதார ரீதியாக வளர்ந்துட்டோன்றோம், சமூக வலைதளத்தில் வளர்ந்துட்டோன்றோம், வல்லரசாகி போய் கொண்டு இருக்கிறோன்றதெல்லாம் சொல்கிறோம். ஆனால் மருத்துவ கட்டமைப்புன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே தான் இருக்குது. நிறைய இடத்துல இப்போ கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்ம தரையை க்ளீன் பண்ணுற மாபில் வந்துட்டு குளுக்கோஸ்லாம் எழுதி சம்பவம் இல்லாமல் நடந்து வைரல் ஆச்சு. அப்போ அந்த மருத்துவத்துறைக்கான முக்கியத்துவத்தை வந்து கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா இந்த வழக்கெல்லாம் உடனே கண்டுபிடிக்க வேண்டிய வழக்கு. ஏன்னா இது ஒரு கொலை வழக்கு. ஒருத்தர் இறந்து போயிட்டார், ஒரு லைஃபே போயிடுச்சு. அவருக்கு வயசு 42ன்றாங்க, இந்த பொண்ணு வயசு 38ன்றாங்க. அப்போ ஒரு சிறு வயசில் ஒருத்தருக்கு உடம்பு போயிடுச்சு. அப்போ அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டெல்லாம் ஆய்வு பண்ணணும். அரசு மருத்துவமனையில் கேளுங்களேன், போனோன்னே என்னாச்சு அவ்வளோதானே, இப்போ க்ளோஸ் பண்ணி அப்படியே சாப்டர் க்ளோஸ் பண்ணுறது, அப்படி ஒரு சூழல் இருக்குது. ஆனால் இதை ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் எடுக்கும் பொழுதே அந்த இறந்து போயிட்டார் கவுசன் வரும் பொழுதே உடனே காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு காவல்துறை அங்கே வந்தே விசாரணை பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா, மிரட்டி ஏதோ ஒன்று கட்டி தனியாக விசாரிச்சிருந்தா இதில் உண்மை கிடச்சிருக்கும். தொடர்ச்சியாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இதை மறைப்பதற்காக ஒரு சில செயல்களை செய்வதற்காக என்ன பண்ணுறாங்க, இவங்க மொபைல் நம்பர்லாம் மாற்றிக்கிறாங்க, அப்படிலாம் பண்ணுவாங்க இல்லையா. அப்போ காவல்துறை வந்து ஒரு டவுட் வருது. இருந்தாலும் காவல்துறை அதை கேட்க முடியாது. அட்டாப்சி ரிப்போர்ட்டை பார்த்தா தான் கேட்க முடியணுன்னு அந்த ரிப்போர்ட் வந்துட்ட பிறகு 2 நாட்களுக்கு முன்னதாக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வழக்கை வந்து திருப்பி தோண்டி எடுக்கிறாங்க. தோண்டி எடுத்து எல்லா விஷயங்களும் விசாரித்து இந்த சாஜிதா பானுன்ற பொண்ணை கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா விசாரணை நடத்தி கைது செய்து இன்றைக்கி சிறையில் அடைத்திருக்காங்க. ஏன் இந்த வழக்கு நம்ம இன்றைக்கி பேசுகிறோம் அப்படின்னு கேட்டால், இதே மாதிரி பல்வேறு வழக்குகள் மதுரையில் கூட பார்த்திங்கன்னா குடித்து விட்டு கணவர் வந்து ஒய்ஃபை போட்டு அடிக்கிறாரு, குழந்தைங்களை டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்றதுக்காக அவர் இந்த வெல்டிங் வேலை இந்த டூல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, அந்த டூல்ஸ் எல்லாம் வச்சு புருஷனை கொண்டுட்டாங்க. அப்போ தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட சம்பவங்கள், ஏன்னா ஒரு 5 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னு வச்சிங்கன்னா இந்த வழக்கெல்லாம் கம்மியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ தொடர்ச்சியாக வரும்போது பார்த்திங்கன்னா ப்ரூட்டலாக ஒரு கொலையை பண்ணிவிட்டு, அப்போ ஒரு 5 ஆண்டு காலத்திற்கு முன்னாடி பார்க்கின்ற பொழுது இந்த மாதிரி பெண்கள் வந்து ப்ரூட்டலாக இறங்கி ஒரு சம்பவம், அதாவது கணவரை கொலை செய்வது, ஒரு கள்ளக்காதனுடன் சேர்ந்து என்ன பண்ணுறது, கணவனை போட்டு தள்ளுவது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்போ இல்லை. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெவலப் ஆகிட்டோம்னு சொல்லும் பொழுது தான் அவங்களும் டெவலப் ஆகி அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ வந்து என்ன கேட்டால், ஒரு பிரச்சனை வாக்குவாதம் இருக்குது, ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும்போது அதை பேசி தீர்த்துருக்கலாம். இந்த சாஜிதா பானுவும் சின்ன வயசு, 2 குழந்தைகள், அந்த குழந்தைகளில் கவுஸுக்கும் அவங்களுக்கும் பிறந்த ஒரு குழந்தை அப்படிங்கும்போது அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதோட ஃபியூச்சர் அவ்வளோதான். ஏன்னா இவங்க இப்போ சிறைக்கு போயிட்டு வந்த உடனே கவுஸோட குடும்பத்தினர் அவங்க எவ்வளோ பெரிய கடுப்பில் இருப்பாங்க, அவங்க சண்டை போடணும்னு நினைப்பாங்க இல்லையா. அவங்க வந்து 40 வயசு 41 வயசில் ஒரு பிள்ளையை விட்டுட்டு அவங்களும் இருக்க போகிறது கிடையாது. அதே நேரத்தில் இந்த குழந்தைகளுடைய ஃபியூச்சர் என்ன ஆச்சு, ஃபியூச்சரை நான் பார்த்துக்கிறேன்ப்பா, என் கூட இருக்கட்டும்மா, இனிமேல் அந்த லேடியை விடக்கூடாது பண்ணிட்டு ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற ஒரு சூழல் ஏற்படும் இல்லையா. அப்போ அந்த ஒரு 10 நிமிடம் 20 நிமிடம் ஒரு பிரச்சனைக்காக நீ கதவை மூடிட்டு கூட நீ வண்டி எடுத்துறீங்க வெளில போயிரு, அப்படி போயிருந்தா கூட ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். இப்போ 10 வருஷம் லைஃபும் போயிடுச்சு, இப்போ 38 வயசுன்றாங்க. இப்போ சிறைக்கு போயிட்டு இந்த வழக்கை க்ளீனாக போலீஸ் வந்து, ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மூலிமா ஆதாரம் தெளிவாக இருக்குன்னு பொழுது சிறைக்கு அனுப்புவதற்கான எல்லா வேலையிலுமே காவல்துறை இறங்கிட்டாங்க. அப்படின்னும் போது 10 ஆண்டுகளுக்கான வாழ்க்கை சாஜிதா பானுக்கு போயிடுச்சு.
அப்போ அந்த 10 ஆண்டுகள் தந்தை இழந்து விட்டு தாயும் சிறைக்கு சென்று விட்டு அந்த குழந்தைகளுடைய வளர்ப்பு எப்படி இருக்கும், அந்த குழந்தைகள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது அவங்க எவ்வளோ பெரிய ரிஸ்கெல்லாம் அவங்க சமாளிக்க வேண்டியது. இனிமேல் அவங்க வாழ்க்கையில் நிறைய இடர்கள் இருக்கும், இடர்கள் இருக்குது. அந்த குழந்தைகளுடைய கல்வி பாதிக்கப்படும். அடுத்தது வந்து கேட்டிங்கன்னா சொசைட்டியில் ஒரு ரெஸ்பெக்டே போயிடுது இல்லையா. இவங்க எப்படி அப்பாவும் இல்லை, அம்மா சிறைக்கு போயிடுறாங்க. அந்த குழந்தைகளை என்னதான் தம்பியாக இருக்கட்டும் அண்ணனாக இருக்கட்டும் அவங்க பார்க்கும் பொழுது இருந்தாலும் அந்த பெண் குழந்தையாக இருக்கட்டும் ஆண் குழந்தையாக இருக்கட்டும் அதோட வளர்ச்சி அப்படின்றது இந்த குழந்தை ஸ்டேஜில் தானே பேரண்ட்டுடைய ஆதரவு வேணும். அதாவது நல்லா கேட்டிங்கங்க, 8 வயது வரையும் வந்து தாய் தந்தையருடைய அரவணைப்பிலேயே குழந்தை இருக்கணுன்றான். 8 இயர்ஸ் வரையும். அந்த 8 இயர்ஸ் முடிஞ்சிட்ட பிறகு வந்துட்டு குழந்தை என்ன கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விஷயங்கள் தெரியும். 8 வயசுன்னு போது ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டேஜ், அது வரையும் அந்த குழந்தையோடு இருக்கும்போது இன்றைக்கு அவசரப்பட்டு சாஜிதா எடுத்த ஒரு முடிவுனால இன்றைக்கி கௌசம் வந்து கொலை செய்யப்பட்டு விட்டார். 5 மாதம் வந்து அது வந்து நார்மல் டெத்துன்னு சொல்லி மறைச்சிடுறாங்க. அப்போ என்ன கேட்டிங்கன்னா சாட்சிகளை கலைத்தது இப்படிலாம் வரும்போது 302லேயே பார்த்தீங்கன்னா கிரிமினல் கான்ஸ்பிரசி, சாட்சிகளை கலைத்தது இப்படி அப்படின்னு போட்டு என்ன பண்ணு கேட்டால் 100% இவங்களை வந்து சிறைக்குள்ளே வைப்பதற்கான வாய்ப்புகளை தான் காவல்துறை உருவாக்குங்களே தவிர அப்படி ஜஸ்ட் லைக் தட் விட்டுற மாட்டாங்க. அப்படி இல்லாமல் அவங்க குடும்பம் இருக்கு இல்லையா, கௌஸோடைய குடும்பம் என்ன பண்ணுவாங்க, ஏன் இந்த செக்ஷன் போடல அந்த செக்ஷன் போல, ஆல்டர் தி எஃப்ஐஆர் ஆல்டர் பண்ணு அப்படின்னு சொல்லி என்ன கேட்டால் அவங்க நெருக்கடி கொடுப்பாங்க. அப்போ ஒரு பெண் எடுக்கிற முடிவு, தவறுதலாக எடுத்த ஒரு முடிவு, ஏதோ திட்டாரு அடிச்சிட்டாரு போயிட்டார் வந்துட்டாருனா கூட 2 நாள் 3 நாள் ஊருக்கு கூட போயிருக்கலாம். ஆனால் அவங்க எடுத்த முடிவு, அவர் படுத்து தூங்கும் போதோ இல்லை கொஞ்சம் ஏன்னா அசந்திருக்க டைமில் தான் இதை பண்ணியிருக்க முடியும். ஏன்னா நேரடியாக இருக்கும்போது அவர் அடிச்சிருப்பார், தாக்குதல் நடத்தியிருப்பார், தப்பிச்சிருப்பார், தற்காப்புக்கு ஏதாவது பண்ணியிருப்பார். ஆனால் அசந்திருக்க நேரத்தில் கட்டிய கணவனையே படுகொலை செய்யணுன்ற ஒரு முடிவு எடுத்து துப்பட்டாவில் வந்து நெருக்கி அவங்கள கொலை செய்த பானு வந்துட்டு இன்றைக்கு 5 மாதம் கழித்து காவல்துறையினால் கைது செய்யப்பட்டு இன்றைக்கு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் என்பதுதான் வேதனையான ஒரு விஷயம். ரொம்ப முக்கியமான இந்த விஷயத்தில் பார்க்க வேண்டியது நீங்கள் சொன்னது போல் அந்த குழந்தைங்களுடைய எதிர்காலம். இப்போ அந்த குழந்தைங்களுக்கு தேவையான அந்த பெற்றோருடைய அரவணைப்பு இல்லாமல், ஒரு முறையான வழிகாட்டுதல் இல்லாமல் அந்த குழந்தைகள் நிர்கதியாக இருந்திருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து இது ஒரு படிப்பினையாக இருக்கும்ன்றது நம்புகிறோம். தொடர்ந்து அடுத்த வாரம் இதே போல ஒரு முக்கியமான வழக்கை பற்றி பேசுவோம் சார். நன்றி. நன்றி நன்றி நன்றி. உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை, பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள். நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.